அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சக்ஸஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். ஸோ என்ன அப்படின்னாக்கா ட்ரிக்ஸ். ஸோ என்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் பயாலஜியில் 360 அவுட் ஆஃப் 360 மார்க் வாங்கலாம் அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 360 அவுட் ஆஃப் 360 வாங்கிறது ஈஸியாக கஷ்டமா? ஈஸியாக கஷ்டமா அப்படின்னாக்கா ரொம்ப 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 ஈஸி. 360 அவுட் ஆஃப் 360 வாங்குது. ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்து பின்னாக்கா ஒரு சில விஷயங்கள் வந்து பின்னாக்கா நம்ம கான்ஃபிடென்ட்டோடு பண்ணணும். ஸோ என்னென்ன அப்படின்றத நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்முடைய யூடியூப் சேனலில் ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து பின்னாக்கா நீட் பயாலஜி ரிலேட்டடாக 2026 எக்ஸாமுக்கு ஸோ கொஷின்ஸ் வரும், ப்ளஸ் வந்து பின்னாக்கா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வரும். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பைலிங்குவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சாக்கா ஸோ நம்பினீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் பயாலஜியில் 360 அவுட் ஆஃப் 360 மார்க் வாங்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பண்ணாக்கா, ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க படிக்கிறதுக்கு அப்படின்னாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நான் வந்து பண்ணாக்கா 2 இயர்ஸாக படிச்சுட்ருக்கேன், இல்லை 1 இயராக படிச்சுட்ருக்கேன் அப்படின்னாலும் சரி, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஸோ புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். சரிங்களா? அப்போது எத்தனை கொஷின் பேப்பர் சார் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா ஒரு 4 இயர்ஸ் லாஸ்ட் 4 இயர்ஸுடைய அந்த நீட் கொஷின் பேப்பர் வந்து பண்ணாக்கா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. சரிங்களா? ஸோ செகண்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸ் கொஷின் பேப்பர் சொன்னோம் இல்லையா, அந்த 4 இயர்ஸ் கொஷின் பேப்பரை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஷினாக உட்காந்துட்டு படிங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து பண்ணாக்கா பயாலஜியில் எத்தனை கொஷின் இருக்கோ அத்தனை கொஷினும் தரவாக படிங்க. ஸோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டாபிக் எந்த புக்கில் இருக்குதுன்னு அதை செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து பண்ணாக்கா ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு நோட்லேயோ அது மாதிரி டாபிக் போட்டு எழுதிக்கிட்டு அது எந்த புக்கில் இருக்குது. ஸோ மெட்ரிக் ஸ்டேட் போர்டில் இருக்கா, இல்லை சிபிஎஸ்சி புக்கில் இருக்கா. ஸோ நீங்கள் சிபிஎஸ்சி புக்கில் இருந்தால் சிபிஎஸ்சி புக் படிக்கிறவங்களா இருந்தால் சிபிஎஸ்சி புக்கில் தேடுங்க. ஸோ மெட்ரிக் புக் படிக்கிறவங்களா இருந்தால் மெட்ரிக் புக்கில் தேடுங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து வேணாக்கா ஸ்டேட் போர்டு புக்கு படிக்கிறீங்க, மெட்ரிக் புக் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது பயோபாட்னி புக்கு படிக்காதீங்க. ஸோ பியூர் சயின்ஸ் புக்கு. ஸோ பியூர் சயின்ஸில் பாட்னி புக்குன்னு இருக்கும், ப்ளஸ் வந்து பண்ணாக்கா ஜுவாலஜி புக்குன்னு இருக்கும். பயோபாட்னி பயோ ஜுவாலஜிக்கு பதிலாக ஸோ பாட்னி ஜுவாலஜி புக்கு படிங்க. 11th and 12th ஸோ எல்லா கொஷினும் கவர் ஆகும். ஸோ அப்போது எங்கெங்கெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பண்ணாக்கா இப்போ லாஸ்ட்டாக வந்து 2024 நடந்த ஒரு கொஷின் பேப்பரை வச்சு சொல்கிறவங்களுக்கு நமக்கு பயாலஜியில் இருந்து மட்டும் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க டயக்ராம் பேஸ்டு. ஸோ டயக்ராம் பேஸ்டு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ 2 கொஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 8 மார்க்கு. சரிங்களா? ஸோ இப்போ 2 கொஷின் அப்படின்னா 8 மார்க்கு. ஸோ அப்போது டயக்ராம்லேருந்து 2 கொஷின் வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஸோ 11th + 12th. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா டயக்ராமும் பார்த்துட்டோம் அப்படின்னா மேபி நமக்கு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல மிஸ்ஸே ஆகாது மார்க்கு. சரிங்களா? இது வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு ட்ரிக். ஸோ செகண்டு இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னாக்கா 11th ஸ்டாண்டர்டில் ஸோ மோனோகாட் லீஃப் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியா? 11th ஸ்டாண்டர்ட் நான் சொல்கிறது எல்லாமே ஸ்டேட் போர்டு புக்கு தான். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மோனோகாட் லீஃபில் சரிங்களா, மோனோகாட் லீஃப்னு இருக்கும். அதில் வந்து பண்ணாக்கா புல்லி பாம் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். புல்லி பாம் செல்ஸுக்கு இன்னொரு பேர் மோட்டார் செல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது இந்த புல்லி பாம் செல்ஸ் ஆர் மோட்டார் செல்ஸ்லேருந்து ஸோ இப்போ லாஸ்ட் இயர் 2024லேயும் கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2022லேயும் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டாபிக் வந்து பண்ணாக்கா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா டாபிக் வைஸ் அனலைஸ் பண்ணணும். எந்த இடத்துலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை அனலைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் அதுக்கு நாம் என்ன பண்ணோம்னா ஒரு 4 இயர்ஸ் கொஷின் பேப்பரை நம்ம டீட்டெயில்டாக படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பண்ணாக்கா அந்த அனலைசிஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ எந்தெந்த இடத்துலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, ஸோ என்ன டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக கொஷின் வருது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இப்போது ரிப்பீட்டடாக வந்த டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயக்ராம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இருக்கிற டயக்ராம் எல்லாத்தையும் வந்து உட்காந்து டயக்ராம் போட்டு பார்த்துறீங்க. சரியா, எப்படி கொஷின் கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் போடுறோம். இப்போ புள்ளி பாம் செல்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னேன், அது படிச்சிடணும். ஸோ மைக்கோரைசா அப்படின்னா அதை படிக்கணும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பண்ணாக்கா கிரப் சைக்கிள் அப்படின்னா அதை படிக்கணும். ஸோ கிளைகாலிசிஸ் அப்படின்னா அதை படிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா டாப்பிக்கை தேடி 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 படிக்கணும். ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, படித்த ஒரே ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பண்ணாக்கா ஒரு லெசனாக இருந்தாலும் சரி, அந்த லெசனை குறைஞ்சது எத்தனை முறை ரிவைஸ் பண்ணணும்னா 5 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணணும். ஸோ 5 டைம்ஸ் பாசிபிளா சார் அப்படின்னா பாசிபிள். ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து எங்கே இருக்கிறோம் அப்படின்னாக்கா நவம்பர் மந்தில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து பண்ணாக்கா November 5, 2025. நமக்கு வந்து பண்ணாக்கா எக்ஸாம் 2026 மே மந்த் இருக்கும். ஸோ அப்போ இன்னும் நமக்கு எவ்வளோ மந்த் இருக்குது அப்படின்னாக்கா 6 மந்த் இருக்குது, நியர்லி 6 மந்த் இருக்குது. அப்போது இந்த 6 மந்த் வந்து பண்ணாக்கா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து பண்ணாக்கா 5 டைம்ஸ் கூட ரிவைஸ் பண்ணலாம். அப்போது ஒரு டாப்பிக்கை நீங்கள் 5 டைம்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுலேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், மறக்கவே மறக்காது. ஸோ கரெக்டான ஆன்சர் எழுதிடலாம். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா கொஷின் பேப்பர் அனலிசிஸ். சரிங்களா, கொஷின் பேப்பர் அனலிசிஸ். அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ், அதை படிக்கணும். தேர்டு வந்து பண்ணாக்கா 5 டைம் வந்து பண்ணாக்கா ரிவைஸ் பண்ணணும். ஸோ இந்த 3யும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2026 நீட் பயாலஜியில் கண்டிப்பாக உங்களுடைய மார்க் 360 அவுட் ஆஃப் 360 நீ வாங்கிடலாம். சரிங்களா, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு இந்த மாதிரி நான் லாஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கான கொஷின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணி அதில் எங்கேருந்தெல்லாம் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்குறாங்க, ஸோ எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, ஸ்டேட் போர்ட்லேருந்து எந்த பேஜில் வந்துருக்கு, மெட்ரிக்லேருந்து எந்த பேஜில் வந்திருக்கு, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பயாலஜியில் நீட் பயாலஜியில் 360 அவுட் ஆஃப் 360 எடுக்கிறதுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.